ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் விரும்பக்கூடிய குறிப்பிட்ட பர்சனுக்கு ஒரே நாளில் உங்கள் நினைவை தூண்டி உங்களை மிஸ் பண்ண வச்சு உங்களை தேடி வர வைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான மெத்தடு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், இல்லை உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்ட் ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். நீங்கள் விரும்பக்கூடிய குறிப்பிட்ட பர்சன் இப்போ உங்களை சுத்தமாக கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ தான் எஃபர்ட் போட்டாலுமே அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே அந்த பழைய காதல் இல்லை, அந்த கேரிங் எதுவுமே இல்லாமல் இருக்குது. உங்ககிட்ட பேசுகிறதையும் குறைச்சிட்டாங்க, நீங்கள் வேண்டாம் அப்படின்னு விலகியும் போயிட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நீங்கள் அவங்கள சேஸ் பண்ணி பார்த்துட்டீங்க. பட் அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. விலகி போகிறாங்க அப்படின்னா அந்த பர்சனை திரும்ப எப்படி உங்ககிட்ட கொண்டு வர்றது, அதே லவ் அண்ட் கேரை எப்படி திரும்பவும் உங்களுக்கே அவங்க தர மாதிரி செய்ய வைக்கிறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மெத்தட் யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க இந்த மெத்தடை பயன்படுத்தணும். நீங்கள் ஒன் சைடு லவ்வில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பயன்படுத்தலாம். கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனை பேசாமல் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுக்கு பிரேக்கப் ஆகிருக்கு, திரும்ப அந்த பர்சனை உங்கள் லைஃப்பில் கொண்டு வரணும், அவங்கக்கிட்ட நீங்கள் பேசணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்காங்க, ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கீங்க, ஆனால் அந்த பழைய லவ் அவங்க உங்ககிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அந்த கேர் இல்லை, சும்மா பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்களும் பயன்படுத்தலாம். இந்த மெத்தடு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க மட்டுமே பயன்படுத்துங்க, நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே பயன்படுத்துங்க. இந்த மெத்தடு நீங்கள் எந்த டேயில் ஸ்டார்ட் பண்ணணும்னா, நீங்கள் செவ்வாய்க்கிழமை அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமையில் இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அமாவாசை நாள்லையும் இந்த மெத்தடை செய்யலாம். இந்த மெத்தடில் உங்களுக்கு தேவைப்படுற பொருள் பார்த்தீங்கன்னா ரிப்பன் தேவைப்படும். நீங்கள் எடுக்கக்கூடிய ரிப்பன் ரெட் கலரில் தான் இருக்கணும். அதுக்கப்புறமா இதில் உங்களுக்கு தேவைப்படுறது 3 கிராம்பு தேவைப்படும், ஒரு ஏலக்காய் தேவைப்படும், கொஞ்சமாக பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க. பச்சை கற்பூரம் பவுடராக இருந்தாலும் ஓகே தான், அல்லது சின்ன பீஸ் ஒரு துண்டு நீங்கள் எடுத்துக்கோங்க, அப்படி இருந்தாலும் ஓகே தான். இந்த மெத்தட் யாருக்காக நீங்கள் செய்ய போகிறீங்களோ அந்த பர்சனை முதல்ல நீங்கள் நினச்சிக்கோங்க. அவங்கள மனக்கண்ணால் நினச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அவங்க ஃபோட்டோ இருக்குன்னா அவங்களுடைய ஃபோட்டோவை பாருங்கள். ஒரு ரெட் கலர் பென் எடுத்து உங்களுடைய இடது உள்ளங்கையில் அவங்களுடைய பேர் எழுதணும். நீங்கள் என்ன பேரில் அவங்கள அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த பேர் தான் நீங்கள் எழுதணும். எழுதிட்டு இப்போது இதில் சொன்ன திங்ஸ், அதாவது நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம், இந்த 3 பொருளையும் உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு நல்லா நீங்கள் டைட்டாக மூடிக்கோங்க. மூடிட்டு அந்த நபரை நினச்சி பாருங்கள். உங்கள் லைஃப்பில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க, எப்படியெல்லாம் உங்களை கேர் பண்ணாங்க, எப்படி உங்களை பார்த்துக்கிட்டாங்க, நீங்கள் அவங்க வந்ததுக்கப்புறம் எவ்வளோ அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தீங்க, அவங்களுக்கு எவ்வளோ காதலை நீங்கள் கொடுத்தீங்க. இந்த மாதிரி நடந்த நல்ல எண்ணங்களை மட்டும் நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டே இருங்க. திங்க் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இடையிலே உங்களுக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வரும். அதுக்கப்புறமா அவங்களுடைய பேரை சொல்லிட்டு, இப்போவே இந்த நொடியே நீ என்னிடம் பேச வேண்டும், உன்னுடைய ஆழ்மனம் என்னை பற்றின நல்ல எண்ணங்களையும் நீ என்னை எவ்வளோ காதலித்தா என்பதையும் உன் ஆழ்மனம் உனக்கு புரிய வைத்து கொண்டே இருக்கின்றது. உன் ஆழ்மனம் அதை தெளிவுபடுத்தி இன்று நீ என்னோடு சேர்ந்ததற்கு மிக்க நன்றி. இன்று நீ என்னை அதிகம் காதலிக்கிறாய், என்னை காதலித்து கொண்டே இருக்கின்றாய். உன் ஆழ்மனம் என் விருப்பப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. உன் ஆழ்மனதிற்கு நான் என்னுடைய தாழ்ந்த வணக்கத்தையும் என்னுடைய நன்றியையும் நான் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றேன். இந்த வார்த்தைகளை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, அல்லது மெத்தட் பண்ணுறப்போ அந்த பேப்பரை பார்த்து படிங்க. படிச்சுட்டு நீங்கள் இந்த வார்த்தைகளை ரிப்பீட்டடாக நீங்கள் சொல்லணும். ரிப்பீட்டடாக ஒரு குறைஞ்சது 10 நிமிஷமாச்சும் சொல்லணும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுடைய ஃபோட்டோவை பார்த்துட்டு அவங்களுடைய புருவ மத்தியை பார்த்துட்டு அவங்களுடைய பேர் போட்டு வஷி வஷி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். அப்படின்னா இது நீங்கள் சொல்கிறப்போ அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு ஈர்ப்புத்தன்மை வர ஆரம்பிக்கும்.
இது ஒரு அன்பை வந்து வெளிப்படுத்தக்கூடியது. ஸோ இந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை சொல்லணும். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த பொருளை வந்து அந்த ரிப்பனில் வந்து முடிச்சு போட்டு வச்சுருங்க. ரூ. 1 காயினெல்லாம் எப்படி துணியில் முடிச்சு போட்டு வைப்பாங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் இந்த திங்ஸை வந்து அந்த ரிப்பனில் வச்சு ரிப்பனை முடிச்சு போட்டுட்டு நீங்கள் 3 முடிச்சு போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1 முடிச்சு போட்டுக்கோங்க. அது எப்படி வந்து டைட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு போட்டதுக்கப்புறமா அந்த ரிப்பனை வந்து உங்களுடைய இடது காலில் வந்து நீங்கள் கட்டிடுங்க. நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும். டெய்லி நைட்டுமே நீங்கள் எப்போ தூங்க போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி தான் இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சுட்டு தூங்கணும். காலில் நீங்கள் கட்டுறப்பவும் 3 முடிச்சு போட்டு கட்டிடுங்க. நைட் அப்படியே நீங்கள் தூங்கிடுங்க. அந்த கட்டை யாருமே பார்க்கக்கூடாது. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து தனியாக படுக்கிறது கிடையாது, ஃபேமிலி கூட தான் நான் தூங்குறேன் அப்படின்னா. நீங்கள் காலுக்கு வந்து இந்த மெத்தடை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சாக்ஸ் போட்டுட்டு நீங்கள் தூங்கிடுங்க. ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த முடிச்சு வந்து காலில் கட்டிட்டு தான் நீங்கள் தூங்கணும். ஃபஸ்ட்டு டே நீங்கள் மெத்தடை செய்வீங்க. அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சதுமே அந்த முடிச்சு எல்லாமே வந்து அவுத்துட்டு நீங்கள் அந்த ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறமா நைட்டு தூங்க போகிறப்போ 108 முறை அந்த மந்திரத்தை சொல்லி அப்புறமா அந்த அஃபர்மேஷனையும் சொல்லிவிட்டு நீங்கள் காலில் கட்டிடுங்க. இந்த மாதிரி 7 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செய்யணும். 7 நாள் முடித்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த முடிச்சை வந்து உங்கள் வீட்டில் வந்து எலுமிச்சை மரம் இருக்குது, இல்லை வெளியே எங்கேயாவது எலுமிச்சை மரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் விடிய காலம் வியாழக்கிழமைகளில் வந்து விடிய காலம் யார்கிட்டையும் பேசாமல் குளிச்சு முடிச்சுட்டு போயிட்டு அந்த எலுமிச்சை மரத்தில் கட்டிடுங்க. இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்பவே 7 நாட்களுக்குள்ளாடி இது உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுத்துரும். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் இது. இப்போ உங்களுக்கு 7 நாளில் ரிசல்ட்டு கிடைக்கல, ஏன் எனக்கு ரிசல்ட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எந்த வித டவுட்டுமே உங்களுக்கு இருக்க வேண்டாம். நீங்கள் எலுமிச்சை மரத்தில் கட்டின அதிலிருந்து 7 நாட்களுக்குள்ளாடி உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். ஏன்னா இது ஒவ்வொருத்தருடைய பிரச்சனைகளை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி இது வேலை செய்யும். ஒவ்வொரு நாளுமே நீங்கள் மெத்தடை செய்ய எந்த விதமான எதிர்பார்ப்பும் உங்களுக்கு இருக்கவே கூடாது. நீங்கள் மெத்தடை முடிக்கிறீங்க, மெத்தடுக்கான டைம் மட்டும் நீங்கள் அவங்கள திங்க் பண்ணுங்கள். மற்ற டைமில் எல்லாமே உங்களுடைய கரியர் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டெய்லி உங்களுக்கு என்னென்ன வேலை இருக்கோ அந்த வேலையை செய்ய ஆரம்பிங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் பிஸியாக இருப்பீங்க, மெத்தடு செஞ்சதையும் நீங்கள் மறந்துடுவீங்க. இந்த மாதிரி சமயத்தில் யூனிவர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் கேட்டதை உங்களுக்கு நடத்தி கொடுப்பாங்க. 100% வந்து ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது. முழு நம்பிக்கை வச்சு மனசார நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆல்ரெடி நிறைய பேர் சக்ஸஸாக கண்ட ஒரு மெத்தட் இது. நன்மைக்காக மட்டுமே நீங்கள் பயன்படுத்துங்க. எந்த விதமான தவறான நோக்கத்திற்கும் பயன்படுத்தாதீங்க. மெத்தடு செய்கிறப்போ அந்த பர்சன் உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்கன்னா நீங்கள் ஆர்வ கோளாறில் இந்த மாதிரி ஒரு மெத்தடை நான் செஞ்சேன், நீ என்கிட்ட வந்து பேசிட்ட அப்படின்னு சொல்லாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அடுத்த முறை நீங்கள் எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் செஞ்சாலுமே சரி, அந்த பர்சனுக்கு உங்கள் தாட் அதிகமாகிறப்போ அவங்க அலர்ட் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி ஏதோ நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு அவங்களுடைய நினைவில் இருந்து இதை வந்து கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை செய்யாமலே போயிடும். அதனால் எக்காரணத்தை கொண்டும் அவங்கக்கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க. ஓகே காய்ஸ், தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.